ஏமாற்றுதல் ஒருவரை எப்படி பாதிக்கும் என்பதை விளக்கும் ஒரு குட்டி நீதிக்கதை இதோ. நேர்மையே வெல்லும். முன்னொரு காலத்தில் ஒரு செழிப்பான கிராமத்தில் மணி மற்றும் சோமு என்ற இரு நண்பர்கள் வசித்து வந்தனர். மணி மிகவும் கடின உழைப்பாளி மற்றும் நேர்மையானவன். சோமுவோ மிகவும் சோம்பேறி, ஆனால் குறுக்கு வழியில் முன்னேற துடிப்பவன். அந்த போட்டி. அவர்களின் ஊர் தலைவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஊர் குளத்தில் மீன் பிடிக்கும் போட்டி நடத்தப்படும். யார் மாலைக்குள் அதிக எடையுள்ள மீன்களை பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு 100 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும். மணி அதிகாலையிலேயே குளத்திற்குச் சென்று மிகவும் பொறுமையாக தூண்டில் போட்டு மீன்களை பிடித்தான். மாலைக்குள் அவனது கூடை நிறைய மீன்கள் சேர்ந்தன. மறுபுறம் சோமு நாள் முழுவதும் மரத்தடியில் தூங்கினான். மாலை நேரம் நெருங்கியதும் தனக்கு மீன்கள் கிடைக்காது என்று பயந்த அவன் ஒரு தந்திரம் செய்தான். தனது கூடையில் சில பெரிய கற்களை போட்டு அதன் மேல் சில சிறிய மீன்களை வைத்து மறைத்தான். பார்த்தால் கூடை கனமாக தெரிந்தது. தீர்ப்பு. ஊர் தலைவர் எடையை பரிசோதித்தார். மணியின் கூடை 10 கிலோ இருந்தது. சோமுவின் கூடை 15 கிலோ காட்டியது. சோமுவே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படவிருந்த நேரத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்தது. சோமுவின் கூடையை தூக்கும்போது ஒரு கல் தவறி கீழே விழுந்தது. ஊர் தலைவர் சந்தேகமடைந்து கூடையை சோதித்தபோது உள்ளே மீன்களுக்கு பதிலாக வெறும் கற்கள் இருப்பது அம்பலமானது. விளைவு. ஊர் தலைவர் கடும் கோபமடைந்தார். சோமு, நீ பரிசை பெறுவதற்காக என்னை மட்டுமல்ல உன் நண்பனையும் ஏமாற்ற பார்த்தாய். ஏமாற்றுபவர்களுக்கு இந்த போட்டியில் இடமில்லை என்று கூறி அவனை போட்டியில் இருந்து நீக்கினார். நேர்மையாக மீன் பிடித்த மணிக்கு 100 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்பட்டது. சோமு ஊர் மக்கள் முன்னிலையில் அவமானப்பட்டு தலைகுனிந்து நின்றான். நீதி. குறுக்கு வழி தற்காலிக வெற்றியை தரலாம், ஆனால் நேர்மை மட்டுமே நிலையான மதிப்பையும் வெற்றியையும் தரும். ஏமாற்றுதல் ஒரு நாள் நிச்சயம் வெளிப்படும்.